சென்னையில் இருக்க பிள்ளையின் பேர் என்ன? அப்படியா? ரஞ்சிதம்னாலே என்ன அர்த்தம்? ரஞ்சினா என்ன அர்த்தம்? ரஞ்சனைனா ரஞ்சினி அப்படின்னு சொன்னால் ராகம். தஞ்சமென்றே அறிந்தேன் தாயே உள் நான் ரஞ்சனியே ரட்சிப்பாய் கெஞ்சுகிறேன் அம்மா கற்பகவல்லின். உன் மகனுடைய உள்மனத்தை போய் பார்த்தேன். அவனுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டாமா? அவங்க ஒரு பிள்ளைய கூட்டு வந்துட்டா நம்ம முடிச்சு வச்சுருவோமா? அப்போ அவன் வச்சிருக்க வேண்டாம்னு சொல்லிடுவோமா? சொல்லு. அப்படியா? அவன் எனக்கு வேணும்தான். காலில் விட்டுட்டு வாங்க. பெரிய பலாப்பழத்தை எப்படி சுமக்க? மனத்தை பறி கொடுத்துட்டான், மதியையும் பறி கொடுத்துட்டான். இனிமேல் இருக்கிற மனுஷம்னா அவனுக்கு மனுஷனாக தெரியாது, எறும்பும் யானையுமா தெரியும். எப்படி தெரியும்? எறும்பும் கூட யானையாக தெரியும், யானை கூட எறும்பாக தெரியும். அவன் பிடிச்சதெல்லாம் கரும்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் உள்மனதை மாற்றணும், உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட வைக்கணும். பட்டணத்தில் வாழ்ந்த பிள்ளை பக்குவமாக இருக்காது, நம்ம குடும்பத்துக்கு உகந்ததாக இருக்காதுன்னு உங்களுடைய உள்ளம் பேசுது. உண்மை அதுதானே? மாடர்ன் கேளாக இருந்தாச்சுன்னா குடும்பத்துக்கு உதவாதில்ல. அதுதான் கால் வந்துட்டுவாங்க. என்ன மச்சான், சரியா தப்பா? வெளிப்பாட்டு பாடுவாரா? ஆமான்னு சொல்லுறதுக்கு வாங்க மக்களே. வெற்றிவேல் முருகனுக்கு பௌர்ணமிக்கு முதல் நாள் வந்து என்னை நீங்கள் பார்க்க வேண்டும். அவன் போட்டாவை கொண்டு வர வேண்டும். வெற்றியாகி என்ன தாங்க. நல்லா இருங்க, சிந்தாமல் சிதறாமல் வாங்கி பழகு. நல்லா இரு மகளே, வாழ்த்துக்கள். போங்க. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு பெரம்பலூர். கேளாய் மகனே கேளொரு வார்த்தை. எத்தனை பிள்ளைகள்டா அவனுக்கு? பையன் எத்தனை? மூத்த பையன் எப்படி இருக்கான்? உன் சொல்ல கேட்க மாட்டான். கேளாய் மகனே கேளொரு வார்த்தை. வா. நாளைய உலகில் நாளைய உலகில் ஃபில்லிங் த பிளான். கோடிட்ட இடங்களை நிரப்பி கொடுத்தது. நெற்றியில நீல நீரை போட்டு வருத்தப்படக்கூடாதுடா எதையும் சொன்னான். குங்கும பொட்டை வச்சா குலமகள்னு அர்த்தம். நீலவர்ண பொட்டை வச்சா நிறத்துக்கு தகுந்தாறு போல் வைக்கான்னு அர்த்தம். நிறத்துக்கு தகுந்தாறு போல் பொட்டு வச்சா கடினமான அலங்காரம்னு அர்த்தம். கடினமான அலங்காரம் நம்முடைய பண்பாட்டுக்கு பொருந்துமா பொருந்தாதாங்கிறது கொஞ்சம் குறைபாடு தான். உன் மகன் அந்த பொட்டு வர்ணத்தில் மெட்டுவிட்டு போயிட்டான். அவனுக்கு பின்னாலே போகிறான். இப்போ அவனை அங்கேருந்து கட் பண்ணணும். ஏமில்ல நீ சிரிக்க? அவனை இப்போ எப்படியா மாற்றணுமா வேண்டாமா? காலில் விட்டுவான். இல்லைன்னா அவன் நம்மளை ஏமாற்றி விட்டு போயிடுவான். கர்பசாமிக்கு மகனே நீ மாறுவியா? உன்னை மாற்றி விடுறான் பாருடா. வா. இந்தாப்பா மாற்றி வருவான், உன்னோடு இணைந்திருப்பான். உன் தொழில் நஷ்டங்கள் நிறைய இருக்குது, கடன்கள் இருக்குது, எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன், சந்தோஷமாக இருப்போம். கர்பசாமிக்கு பெரம்பலூரா? பொய் சொல்லுது மாதிரி தெரியுது. நீ இவர் ஒன்று தெரியுமா? உனக்கு என்ன வேணும்? கேட்குற கடைக்கு பதில் சொல்லுக்கா. உனக்கு என்னக்கா வேணும்? நீ யாருடா கல்யாணத்தை பற்றி கேட்க வந்த? யாருடா நீ? கல்யாணம் பற்றி தான் கேட்க வந்திருக்கிய. பேத்திக்கு என்ன செய்யணும்? அப்படியா? சரி. தொழில் கடன்களை பற்றி கேட்க வந்தது யார்? வா அக்கா, நீ அங்கே இரு, ஒன்று கூப்பிட்றாக்கா. என்னக்கா பிரச்சனை?
ஆலே இன்னொரு தரம் கால் வந்துட்டு வாடா. வா, உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே போனேன். உன் வீட்டுக்குள்ளே சிவபெருமானுடைய ஆட்சி இருக்கு. சிவஞான தரிசனம். 3 ஆண்டு காலங்களாக தொழிலை மாற்றி மாற்றி நடத்தி ஒரு பலனும் அடையலை. இடம் விட்டு இடம் பெறணுங்கிறதுக்காக எத்தனையோ முயற்சி செய்து அத்தனையும் தோல்வி. இப்பொழுது பல லட்சங்களை போட்டு பயனில்லாத நிலையில் வேதனைப்பட்டு மீண்டும் இது தொடங்குவோமா, சும்மா இருந்துருவோமா, அல்லது முடிவு என்னன்னு தெரியலையேங்கிறத முட்டிக்கிட்டு வரையான். உண்மை அதுதானே? ஹாய், கால் வந்துட்டு வா. இந்த தொழிலையே வளப்படுத்தி உன்னை வெற்றியாக்கி தந்தா போதுமா? இந்தா, கடன்படாமல் காப்பாற்றுறேன். இனி பணம் வந்து சேரும். வெற்றி அடைந்துவா. நல்லா இரு மகனே. கர்மசாமிக்கு அப்படியா? என்னது? கேட்டு பார்க்குறேன். இல்லை தம்பி, உனக்கு எந்த ஊர்னா? சும்மா துணைக்கு வந்தானோ? துணைக்கு வந்திருக்கியோ? அப்படியா? உன் பேர்? சரி, வேண்டாம், போயிட்டு வா. வாங்க. அவன் கேட்க வர்ற எதுக்கு அவனை பற்றி நம்ம பேசணும்? அதை வச்சு இன்னும் 2 பேருக்கு நம்ம சொல்லிடலாமே. உன் உள்ள சாமிகிட்ட போகலை. வாயாடி பப்படன்னு. வா. நீ என்கிட்ட சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகலாம். என்னமெல்லாம் சொல்லணும் சொல்லிக்கா. நான் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கேன்? இவா சொல்லணும். இருந்தா அறிவே கிடையாது உங்களுக்கெல்லாம். இன்னொருத்தர காலம் மலராத பெண்மை மலரும், முன்பு தெரியாத உண்மை தெரியும். உன் பேத்தியுடைய மனதின் ஆழத்தை பார்த்தேன். கல்வி கொஞ்சம் மண்டையில் நிற்க மாட்டேக்கு. ஆனால் அவள் இந்த ட்ரிப்பு வந்து எப்படியாவது அவளை பாஸ் ஆக்கி அடுத்து ஒரு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு வழியை வகுத்து தாரேன். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் அவள் இஷ்டப்படி தான் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற முடிவு அவள் உள்மனத்துக்குள்ளே இருக்குது. அதில் சிக்காமல் காப்பாற்றி தாரேன். கிடைச்சிரும். உத்தியோகமும் கிடைக்கும், வெற்றி ஆயிடும், சந்தோஷமாக இருக்கும், நல்லா ஆயிடுவான். கர்மசாமிக்கு அப்படியா? சரி. மயிலாடுதுறை எல்லை குத்தாலம். யாருப்பா? கும்பகோணம் ஏரியாவில் உள்ள குத்தாலத்திலிருந்து யாரும் வந்திருக்கீங்களா? வாமா. உனக்கு எந்த ஊருமா? மயிலாடுதுறை. குத்தாலமா? திருமணம் சேரி என்றும் குற்றாலம். நின்றுக்காங்க. உங்களுக்கு உத்தரவு இருக்குடா, நில்லுங்க, பேராதீங்கப்பா. யார் இது? தாய்க்கூறு மகன். வாங்க. காலன்ட்டு வரலாம். கல்லிலே கலைவண்ணம் கண்டான், இரு கண் பார்வை மறைந்தாலும் காணுவகை தந்தான். உங்கள் கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். வரல. வீட்டுக்குன்னே இருக்கக்கூடிய பெண் தெய்வம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரலை. ஏன் வரலன்னு கேட்டேன். கொஞ்சம் மாந்திரிகங்கள்லாம் செஞ்சு தெய்வ சக்தியை உள்ள வரவிடாமல் நிறுத்தி. அதனால் உன்னுடைய உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு கண் பார்வையில் தெளிவற்ற நிலை ஏற்படுமோ என்னும் ஒரு சந்தேகங்கள் தோன்றி மனக்குழப்பங்களான நிலைகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இவைகளெல்லாம் தீர்த்து உங்களை வெற்றிகரமாக வாழ வச்சு தந்தால் போதும்லாம்.
ஆயுள் பிளமாகவும் ஆரோக்கியமாக இருக்க வைக்கிறேன். வெற்றிமாலை கொடுப்பான். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா, குடியிருக்கிறதுக்கு மனம் எங்கே இருக்குது? இந்தா அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வழக்கில்லாமல் உன்னை ஆள வைக்கேன். இந்தா மகனே, என்னாலும் ஆனந்தமாக இருப்பாய், புண்ணியமாகவும் இருப்பாய். அதுக்கு உத்தரவு அடுத்த வாரம் போயிட்டாங்க. மயிலாடுதுறை தாயும் மகனும் மெல்ல போனோம். அண்ணே மெல்ல போனோம். உன் உள்ளம் தெளிவான உள்ளம் உயர்ந்திருப்பாய். சென்று வருக. கழுத்தில் என்னடா கொட்டை? என்னம்மா எங்கே இருக்குது சித்தர் கோயில்? நாகப்பட்டினம் கோயில். நதியை தாண்டி போனோன்னே கரெக்ட். காலன்றாங்க. ஆதியே அந்த மேரல் பெரும் ஜோதியே. சரி, நாடித்தோட எங்கேயும் போய் பார்த்தீங்களா? அப்படி ஒரு நோட்டு எதுவும் கிடக்கா? அப்படியா? அதில் ஒரு கவி எழுதினதை தான் நம்ம படித்து பார்த்தேன். கிரகங்களுடைய சூழ்நிலைகளால் இவங்களுடைய தொழில் கல்வி சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் தளர்ச்சி இருக்கு. புரியுதா? ஆபத்து இல்லாமல் காப்பாற்றுவேன். ஆனால் இப்போ சனி பகவானுக்கு செய்ய வேண்டிய தீபங்கள் ஏற்றி வரணும். வேறு உங்களுக்கு என்ன வேணும்? அது படித்து பாஸ் ஆகிரும். நீ நினைக்கிறது மாதிரி கல்வியை சேர்க்கும், எந்த குறையும் வராது. கால் வந்துட்டு வாங்க. இவனுக்கு இந்த ருத்ராட்சம் போட்டது இறைவனுடைய திரு ஆணை. இது அவன் கழுத்தில் கிடக்கணும். சரியா? ஆபத்தில்லாமல் காக்கிறதுக்கு அது ஒரு பெரிய சக்தி. கால் வந்துட்டு வாங்க. பாப்பா எப்படி இருக்க? கொஞ்சம் பாரு. என்னையா அவன் நீட்ஸுக்கு படிக்கக்கூடியதில் அவனுக்கு மனத்துக்குள்ளே கொஞ்சம் பயம் இருந்துக்கிட்டு இருக்கு. நைட்லாம் தூங்க மாட்டேக்கா. ஆனால் என்னென்னா படித்தாலும் மண்டையில் சரியாக நிற்க மாட்டேங்குது. அது சம்மந்தமாக குழப்பிக்கிட்டே இருக்கிறாளே, சரியில்லையே. சரி, அவன் மனதை உரலையாக்கி நான் வெற்றி அடைய வைக்கேன். இந்தா ஜெயிச்சு வா மகளே. பக்கத்தில் வா. நல்லா இருங்க, நிம்மதியாக இருங்கப்பா. தம்பி, யாருக்கு பின்னாலேயும் போயிடாத, என் பின்னாலேயே வா. கேட்பா, சொன்னதை புரிஞ்சுக்கா. என்ன கர்மதாமிக்கு அப்படியா? கரூர் எல்லை, கரூர் யாருப்பா இருக்கா? கரூர். பழனிமலை முருகா, பழனிமலை முருகா, பழனி திருக்குமரா. பழனி எல்லையிலேருந்து யாரும் வந்திருக்கீங்களா? பழம் ஒன்று இருக்கு, அதெல்லாம் கிடையாது. பழனில் எந்த இடம்? சரி, கரெக்ட். 1 2 3 4 5 6. உங்கள் ஊருக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னால் வலது பக்கத்தில் ஒரு கோயில் இடிஞ்சு கிடந்துச்சு, அதை எடுத்து கட்டிட்டாங்களா? நல்ல பிள்ளை, நீங்கள் தான் உத்தரவு புரிவேன். இங்கே தள்ளி நெல். கரூர் வாப்படா. நீ அங்கே இரு, அடுத்து கூப்பிட்றேன். போயிடாத, அங்கேயே நெல். நல்ல மனசு அங்கே போகலப்பா. வா சாமி. 3 ஆண்டு காலங்களாக என்னுடைய தொழிலெலாம் எந்த குறையும் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு 9 மாதத்துக்குள்ள ஏதோ ஒரு சோதனையில் நான் தள்ளப்பட்டு என்னுடைய தொழில் தொடங்கி நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு கேள்விக்குறி என் உள்ளத்தில் வந்துருச்சு. அதையும் சரியாக்கணும். என் மக்களுடைய வாழ்வுக்கு பொருளாதார சிக்கலும் பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ளே அமைதி இல்லை. அதையும் எனக்கு நிலைப்படுத்தி தரணும். நான் நல்லா இருந்துடணும். எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் என்னைய வேறு மாதிரி சிந்திக்கிறது மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது. என் மான மரியாதையை காக்கணும்னு நீ காட்டு வந்தியான். உண்மை அதனாட்ட மகனே?
இன்னொரு தடவை காரணம் என் பிள்ளை, என் தங்க பிள்ளை எப்படி கேட்காம பார்த்தியா? வாடா. துன்பம் கண்டு துவளர்க்க காலத்தை உணர்ந்து கைகளை நீட்டி காப்பவன் தான் இறைவன். இந்த நேரத்தில் இவனுக்கு கை கொடுத்தாச்சுன்னா அந்த உலகத்தில் முன்னேறிடுவான் அப்படி என்பதை தெரிந்து உனக்கு கை கொடுக்க வந்தவன் தான் இந்த கருப்பசாமி. இந்தா இனிமேல் உனக்கு பணம் நிறைய கிடைக்கும், உன் தொழிலும் ஓங்காரமாக இருக்கும், உன் பிள்ளைகளும் அரும்பு உதிராமல் காப்பாற்றுறேன். வேறு என்னடா வேணும்? 3 மாதம் கழித்து விற்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணு. அதுவரை இந்த பணத்தின் மூலமாக உனக்கு செல்வம் வந்துக்கிட்டு இருக்கும். அதை விற்றுட்டு கடனை தீர்த்துருந்தேன். போய்ட்டு வா. நீ வாப்பா, கால் வந்துட்டு வா. கரூர் நில்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் ஒரே குரூப் தான். நீங்கள் போயிட்டாங்க, நீங்கள் போயிட்டாங்க. வாடா தம்பி வா. வீட்டம்மா எங்கே இருக்கு? சரி, என்ன செய்யணும்ப்பா உனக்கு? உன்னை ரெக்கார்டெல்லாம் கொடுத்தது எவ்வளவு? ரெக்கார்டோட கொடுத்தது எவ்வளவு? கடெல்லாம் கொடுத்த ஒரு 6. சரி சரி, கடை முடிக்கா? காலைல வந்துட்டு வா, காலைல வந்துட்டு வா. மூன்று மாதத்தில் 20 லட்சம் ரூபா வாங்கி தரேன். படிப்படியாக உன்னைய தேர வச்சுருந்தேன். ஃபைனான்ஸ் தொழிலை நிப்பாட்டு. சொன்னால் சொன்னது தான். ஆமாம், வசூல் பண்ணுறதோடவே நிறுத்திக்கா. யாருக்கும் கொடுத்துடாத. புதிய தொழில் வேறு மாற்றி தரேன். வண்டி வாகனம் எடுத்து வாழ வைக்கிறேன். போ. கருப்பசாமிக்கு கரூர் காலில் விட்டு வரலாம். என்ன முருகா? அப்படியா தம்பி, உனக்கு கரூரா? கரூர் பக்கத்துலையா? கரூர் இல்லைன்னா எங்கே? அதான் குதிரை வேறு இடத்துக்கு போகுது, அதான் பார்த்தேன். கரூர் எல்லைக்குள்ளே ஊருக்குள்ளேயே போகலையே. கரூர் இல்லை, இங்கே கரூரில் லாஸ்ட் ஊரா? வெண்ணைமலை முருகன் கோயில் அங்கே இல்லை. கொஞ்சம் கண்ண மூடு, உன்னை பார்க்க. சரி, ஊருக்குள்ளே காளியம்மனா இருக்குது? மாகாளியம்மன் இருக்காளோ? காளியம்மன் இருக்கா? நீ தான் கால் வந்துட்டோம். சுவாமி திண்டகத்தும் ஐயப்ப திண்டகத்தும். ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு தெரிஞ்சுக்கிடுது இப்போ. அது என்ன தெரிஞ்சுக்கின்னு பார்த்தேன். நீ உட்கார்ந்த உடனே ஒரு ஆத்மசக்தி உன் பக்கத்தில் உட்காரு. உன்னுடைய மனதையும் உன் உணர்வுகளையும் அது போட்டு ஆட்டு. உன்னை வாழ விடாமல் தடுத்து நிற்கக்கூடிய ஒரு தீய ஆற்றல் அதுதான். இது யாரும் ஏவி விட்டதா அல்லது நேரம் தெரியலாமல் நம்மளை ஒட்டிக்கிட்டு தான். இதுக்காக எத்தனையோ இடங்களில் போய் விவரமாக கேட்டும் நமக்கு தெளிவு கிடைக்கல. இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு தான் நீ வந்திருக்க. கால் வந்து முருகா, கத்தியை தீட்டாதே தம்பி, உன் புத்தியை தீட்டு. இந்தா, முதல்ல மனிதனுக்கு வாயடக்கம் தேவை. குடி. சிந்தித்து பேசுகின்ற ஆற்றல் தேவை. பரிபூரணமான நம்பிக்கை தொழிலில் வேண்டும். இதிலிருந்து உன்னுடைய தீய சக்தி விலகும். உன் பஞ்சபூதத்துக்குள்ளே என்னுடைய அருளாட்சி நிலவும். கால் வந்துட்டு வா. பக்கத்தில் வாடா, உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. ஓடியா உட்கார். பக்கத்தில் வாடா. என்னையவே நினச்சிக்காடா உள்ளத்தில். நல்லா இருக்கும். உனக்கு ஒரு இடத்துல வேலைக்கு ஆர்டர் வரும். ஒருத்தன் கூப்பிடுவான், அவன் மூலமாக அமையும். 18 நாள் டயத்தில் முடியும். பணத்தை சிதற விட்டுறாத. கர்ப்பசாமிக்கு பிள்ளையை பற்றி கேட்க வந்தீங்களா? யாரெல்லாம் வந்தீங்க? என்ன பிள்ளைக்கு என்ன உங்களுக்கு? நான் பிள்ளையை பற்றி கேட்க வந்தவங்களுக்கு தான் சொல்லியிருக்கேன். உங்களை கூப்பிடுறேன்னு அர்த்தம். அப்படின்னா நீங்கள்
வாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு கவலை ரொம்ப இருக்குங்கிறத உங்களை விட நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கே காத்து கிடக்காங்க. எல்லாம் நல்லா நடக்கும், தைரியமாக இருப்போம். இப்போ என்ன பிரச்சனை நமக்கு? என்னக்கா என்ன உங்கள் உள்ள அங்கே போகலைண்ணே. வர்றான் நூல் பிடிச்ச மாதிரி, வா வந்து உட்கார். ஒரு காலத்தில் ஒரு பக்கமும் நகல விடாமல் அப்படி நூல் பிடிச்சது மாதிரி வாழ்க்கையை நடத்தி கொண்டு போனேன். ஆனால் இன்றைக்கி உன்னுடைய பிள்ளைகள் காலம் அதுக்கு மாறுபட்டு நடந்து உன் உள்ளத்தை இப்போ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? இந்த பிள்ளைகளை நம்ம வளர்ந்தேறி வைக்கிறதுக்கு தொழிலும் அமையணும், நல்ல வாழ்க்கையும் அமையணும். இந்த ரெண்டும் நம்ம இஷ்டப்படி நடந்தாச்சுன்னா கழுதை நம்ம போய் சேர்ந்தாலும் கூட பரவாயில்ல. கருப்பசாமி உன்னை கடைசியாக நம்பி வந்திருக்கேன், இந்த எண்ணத்தை நிறைவேற்றியிருப்பான்னு கேட்கியான். கால் வந்துட்டுவான். ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையினுடைய எல்லை கோடுகளில் தான் என்னை சந்திக்கிறான். பல பேர்களுக்கு எல்லை கோடு தொடர்கிறது, சில பேர்களுக்கு துயர அலைகள் நீங்குகிறது. வரலாம் இந்த அப்பா பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மான மரியாதை குறையாமல் வாழ வச்சு தரேன். ஆம்பளை பையனை உன் இஷ்டத்துக்கு கட்டுப்பட வைக்க 3 மாதம் பொறுமையாக இருந்து ஜெயிச்சு தரேன். இப்போ இருக்கிற கடன்களை தீர்த்து உன் செல்வங்களை சேர்த்து தரேன். நல்லா அது மட்டும்தான் நான் 3 மாதத்துக்கு உங்கள்கிட்ட அவகாசம் கேட்டிருக்கேன். இப்போ வேண்டாம்னு சொல்லுதோம்னா அதில் 1000 அர்த்தம் இருக்கும். பொறுத்திருந்து பார். வாழ வச்சு தரோன்னு சொல்லிட்டேனே, நீ கேட்காம நான் கொடுத்தேன் அந்த வரத்தை. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அடக்கிடுவோம். போய்ட்டு வாங்க. அவன் உன்னைய கூட எதிர்த்து பேசுறதுக்கு தயங்க மாட்டான். நல்லா இருங்க, பார்ப்போம் பார்ப்போம். கருப்பசாமிக்கு பௌர்ணமிக்கு முதல் நாள் வாங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி பௌர்ணமிக்கு முதல் நாள் வாருங்கள். கருப்பசாமிக்கு சேலம் எல்லை சேலம். உட்காருங்க அக்கா, உட்காருங்க. நாளை நாளை வெல்லும் என்று அவசரப்படுறீடா தம்பி. நல்ல பேரை வேண்டும் என்று தக்கி தக்கி முன்னகையை கண்டே அதை எங்கே கண்டே. மனைவி எங்கே இருக்க? கல்யாணம் முடிச்சிட்டியா? பொண்டாட்டி எங்கே இருக்கா? வாங்க. போய் கூப்பிடும்போது என்ன சொல்லுதாங்க? எப்படி எப்படி வண்டி பிரச்சனை, அதனால லாரி. உள்ள அங்கே போகலை, உன் மனசு சாமிகிட்ட போகலையா? நல்லா கும்பிட்டு வா, மன நிறைவாக கும்பிடு. வா வா வா. பிறந்து வந்த கதையை பார்த்தால் பெரிய வீடு தெரியுமடா. வா, கண்ணை முடிக்கா, நிதானம் உட்காரு, படபடப்பு இல்லாமல் உட்காரு, சம்மணம் போட்டு உட்காரு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. 2.5 ஆண்டு காலங்களாக உன்னுடைய வண்டி வாகன தொழிலுக்குள்ள மாந்திரிகத்தால் பல துயரங்கள் நடந்து வண்டிகளை இழக்கும்படியான சூழ்நிலைகள் இருந்து இப்போ வழக்கில் மாற்றி மிக துன்பத்தோடு நீ இருந்துக்கிட்டு இருக்க. உண்மையா? இந்த நிலையிலிருந்து மீள்வதற்கு பணமும் வேணும், கருப்பசாமியுடைய துணையும் வேணும். இந்த நிலைகளில் மனதால் பாதிக்கப்பட்டு மனைவி ஒரு புறம் நீ ஒரு புறம் என்று வாழ்வது. நீங்கள் முடிச்சுட்டு வாங்க, நாளைக்கு வாரேன், நாளை கழித்து வாரேன், இப்படிப்பட்ட வார்த்தைகளும் துயரங்களும் உள்ளத்தில் ஓடுது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவான். இப்போ உன் உள்ளத்தினுடைய நோக்கம் என்ன? மனைவி மக்கள் ஒரு பக்கம் சேஃப்டிக்காக இருக்காங்க, அவங்கள வாழ வைக்கிறதுக்கு இந்த தொழில் வேணும். இதை எனக்கு நீங்கள் வெற்றி பண்ணி இந்த வழக்கிலேருந்து என்னை மீட்டி தந்துடணும். அதுக்கு பிறகு அவங்கள நான் சரி பண்ணி கெடுவோம்னு சொல்லி கேட்குறேன். அதானே உண்மை? இந்தா ஒரு இடத்துல நீ எதிர்பார்க்குற பணம் வரும், அதை வச்சு உன் வழக்கையும் மீட்டி தரேன், மீண்டும் தொழிலை வளர்த்து தரேன்டா. புண்ணிய மாதிரி உன் குடும்பம் ஒன்று சேரும். நல்லா இருக்கும். கருப்பசாமிக்கு சேலம் எல்லை உடல்நிலை சரியில்லாமல் வந்தது யாரு? உடல்நிலை யாருக்குப்பா சரியில்லை? என்னடா செய்து? ஓ, நீ இருக்கிறியாம்மா?
புரியலை எனக்கு. மனக்குழப்பமும் உடல் கால் வந்துட்டு வா. சிந்தனை செய் மனமே. என்ன கோயிலில் பணி செய்கிற? என்ன வேதம் நீங்கள்? ஐயப்பன் கோவில் சொன்னது யஜுர்வேதம். யஜுர்வேதமா? அப்படியா? புரோகிதம் நல்லா பண்ணுவீங்களா? உட்காருங்க. நல்லா பண்ணுறேன். கண்ணை போட்டு பார்க்கலாம். என்னடா உனக்கு முன்னும் பின்னும் ஆறுதல் இல்லாத பையன் மாதிரி இருக்கிய? கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா? இல்லை தம்பி இருக்கான். அம்மா அப்பா இருக்காங்க சாமி. ஆனால் நான் தள்ளி இருக்கேன் சாமி. அப்படியா? நீ தனித்து இருந்து குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு ஒரு 4 கோயில் வேலைக்கு தந்தால் சம்பாத்தியம் பண்ணி பிழைச்சிக்கிடுவியாடா? காலில் வந்துட்டுவேன். நல்லா உட்கார் பார்ப்போம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை சந்தியாவந்தனம் பண்ணுற? நடுவில் கொஞ்ச நாள் இந்த மனக்குழப்பம்லாம் வந்து சந்தியாவந்தனம் பண்ணலை. சந்தியாவந்தனம் பண்ணாதவனால காயத்ரியை நிலைப்படுத்த முடியுமா? அப்போ நீ செஞ்சது குற்றம் தானடா. காலில் வந்துட்டு வா. எங்கிருந்து சொந்தம் வந்தது? முற்றும் துறந்தவரும் மூளை இழப்பார்கள் சில விஷயங்களில். பொன்னும் என்ன சைகை காட்டிக்கிற? இதை மண்ணும் பொன்னும் திறந்த வெளியில் இருந்தால், மண்ணும் பொன்னும் திறந்த வெளியில் இருந்தால் முற்றும் திறந்தவரும் மூளையில் சலனம் கொள்வார். தங்கம் கலங்கினதான் பிச்சைக்காரன் கூட என்ன செய்வான்? அப்படி தட்டி பார்ப்பான். இருக்குதே கேட்பார் இல்லாமல் ரோட்டில் ஒரு பொண்ணு இருந்தான்னா 4 தரம், ஒரு தரம் பார்த்துட்டு போகிறவங்க 4 தரம் திரும்பி பார்த்துக்குவான். உண்மையா இல்லையா? நீ எத்தனை தரம் பார்த்த? காலில் விட்டுவான். சின்ன பிள்ளை தானே, பாவம். கட்டு இல்லாமல் கொட்டு இருந்தால் தட்டி பார்ப்பார் பலராவார்னா. கொட்டு இருக்கலாம், கொட்டு மேளம், அதை உரையை போட்டு கட்டி வைக்கலன்னா, திறந்து வச்சிட்டோன்னா வாரம் ஆக்டிங் ஆக்டிங். அதான் கட்டு இல்லாமல் கொட்டு இருந்தால் தட்டி பார்ப்பார் பலராவார். என்னடா ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. உன் மனது ஒரு சில மனிதர்களுடைய உணர்வுகளால், எண்ணங்களால், நட்புகளால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி நீ மன சிதைவு என்னும் ஒரு குழப்பமான நிலைகளில் நீ உட்கார்ந்துருக்க. எதிர்கால வாழ்வையும் தற்காலத்தின் வாழ்வையும் நெறிப்படுத்த முடியுமா? நமது ஆச்சாரத்துக்கு மாறுபட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கை அமைஞ்சிருமோ அப்படிங்கிற எண்ணமும், உடலில் நமக்கு உலக வாழ்க்கையை சாதிக்கக்கூடிய வலிமை நமக்கு இருக்கா இல்லையாங்கிற சந்தேகமும் உன் மனசில் இருக்குது. இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வா. அதனால் இன்னும் 2 கோயில்கள் உனக்கு நான் பணிக்கு தாரேன். இருக்கிற நிலைமைகளை உயர்த்தி தாரேன். உன்னுடைய உடல்நிலைகளை வளமாக்கி தாரேன். மன சிதைவு இல்லாமல் காப்பாற்றுறேன். வேறு என்னடா வேணும்? நல்ல தொண்டு செய்வாய், என்னாலும் உயர்ந்திருப்பாய். நம் குலத்தை மீறிய ஒரு பெண்ணினுடைய உறவு உனக்கு கிடைக்கும். வெற்றியடைந்து வாழ்வாய். வாழ்க. கர்மசாமிக்கு அதே சேலம் எல்லை உடல்நிலை பாதிக்கப்பட்ட பெண்மணிகள் 2. உனக்கு என்னக்கா செய்து? கால் வந்துட்டாக்கா, கால் வந்துட்டாக்கா. கிருஷ்ணா, ஒன்றுமே பேசக்கூடாது. நான் கூப்பிட்டுட்டேன், உட்கார் பேசாம. ஏக்கா, உங்கள் வீட்டை தாண்டி போகும்போது எதுவும் கிருஷ்ணன் கோயில் இருக்கா, பெருமாள் கோயில் இருக்கா? இருக்குல்ல, அதான் தாண்டி போகும்போது தான் நான் சொல்லியிருக்கேன். அதான் கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டேன். பக்கத்தில் வா. எம்பெருமான் மகாவிஷ்ணுவாகிய நாராயணருடைய நிறம் கர்ணீல வண்ணம். சகத்திர நாமத்தில் கிருஷ்ணாய நம அப்படி சொல்லுதோம். என்ன சொல்லுதோம்? நமன்னு சொல்லுதோம். கிருஷ்ணம் என்றால் தூய தமிழில் கருமை உடையவன் என்பது பொருள். அதனால்தான் பௌர்ணமியை பூர்வபட்சம் என்றும் அமாவாசையை கிருஷ்ணபட்சம் என்றும் சொல்வோம். கிருஷ்ணபட்சம் என்றால் இருள். இருளின் நிறம் கருப்பு. இருளின் நிறம் கருப்பு.
அதனால் கிருஷ்ணா கரிய நிறம் உடையவனே, கரியமால் வண்ணனே சொல்லுதம்மா, காரிருள் வண்ணா கரியமால் வண்ணா சொல்கிறோம்லாப்பா. என்ன அந்த கிருஷ்ணா என்னும் திருநாமத்தை கொண்டவன் தான் நம்ம ஐயா கருப்பசாமி, கருப்பு நிறத்தை கொண்டவன். அதனால்தான் அவருடைய நெற்றியில் திருக்கோவியை வச்சுருக்குறோம். நாராயண